கடலூர். கடலூர் பக்தர்கள் எல்லாரும் முன்னாடி வாங்க. அப்படியா? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாரு? அஞ்சல் அழைத்து ஆட்கொள்வது என்னாடோ, நஞ்சினை உண்டவர் போல் நாளுக்கு நாள் மெலிந்து நெஞ்சம் துடித்து நினைவால் வருந்தி அஞ்சல் அளித்து ஆட்கொள்வது என்னாடோ என்று வெஞ்சமரில் வெற்றி கொண்ட பார்த்த நான் சாரதியை கண்டு வணங்கினேன். எந்த ஊர்? பெருமாள் கோயில் எங்கே இருக்கு? ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ள வந்திருக்கார். அதான் கேட்டேன். பக்கத்தில் ஈசன் இருக்கார், சர்வேஸ்வரன். அம்பா அங்காள பரமேஸ்வரி தாய் ஒருத்தி வாரா இருக்காளா? 3 1 போல கால் வந்துட்டுவாங்க. ஒரு கண் கொஞ்சம் ஒளி இருக்குது, இன்னொரு கண்ணும் ஒளி இல்லை. கொஞ்சம் இந்த கண்ணில் ஒளி இல்லாமல் இருக்கிறதே, இதுக்கு காரணம் கிட்னியில் ப்ராப்ளமா அல்லது தலையில் உள்ள நரம்புகளில் ப்ராப்ளமா? இது எப்படி இந்த பார்வை நயங்கள் குறைந்தது அப்படிங்கிற ஒரு வேதனை உங்கள் உள்ளத்தில் இருக்குது. இருக்கா இல்லையா? டாக்டர்கள்ட்ட உங்களுக்கு கிடைத்த உத்தரவு என்ன? நரம்பியல் பிரச்சனை. கிட்னியெல்லாம் நல்லா தான் இருக்குது, நரம்பியல் பிரச்சனை இருக்குது. தீருமானு கேட்டேன். தீரும். எப்படி தீரும்? உணவே மருந்தாக மாறும். உணவே மருந்தாக மாறும். இந்த பிள்ளைக்கு இப்போ கிரகங்கள் கொஞ்சம் சரியில்லாத காரணத்தால் 1.25 ஆண்டுகளாக இது மெல்ல மெல்ல தணிந்து வந்துருச்சு. இந்த பார்வை விழிகளும் கொஞ்சம் உள்ளே போகிறத மாதிரியே சூழ்நிலைகள் இருக்கும். ஏக்க நிலை குறைச்சி போச்சு. இதை மாற்றி தெளிவு பண்ணி தந்தால் போதுங்களா? கால் வந்துட்டுவாங்க. வார பௌர்ணமிக்கு என்னை பாருங்கள். இந்தா ஜெயிச்சு தரேன், பார்வை ஒளியை கொடுக்குறேன். ஏன்னா எந்த குறையில்லாமல் ஆக்கி இந்த வாங்கிக்கலாம் வாழ வைக்கிறேன். இந்தாப்பா சாமி ஜெயிச்சு தரோன்னு சொல்லுதுங்களே, இது ஸ்லாக்கியப்படுமா? அவ்வளோ சீக்கிரம் நல்லா ஆயிருமா அப்படின்னு ஒரு கேள்வி உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. ஏன்னா மருத்துவத்தால் எந்த பலனும் அடையிறிய, இது எப்படி நடக்கும்? எனக்கு தெளிவு கிடைக்கணும், எப்படியாவது என் பொம்பளை பிள்ளையை வாழ வச்சிடணும்னு ஒரு தாகம். நல்லாக்கி தந்துடுறேன், ஒளி கிடைக்கும், வெற்றியோடு முன்னேற்றம் கிடைச்சாச்சு. பணம் கொடுத்துட்டேன். நல்லா கர்ப்பதாமிக்கு அடுத்த உத்தரவில், பௌர்ணமி உத்தரவில் பையனை பற்றி பேசுவோம். என்ன? அதே கடலூர் எல்லை கடன்பட்டு வேதனை அடைந்த வேந்தன். வாப்பா சாமி, என்ன கடன்னே? காலில் வந்துட்டுவாங்க. நல்ல விடலை, காலில் வந்துட்டு நல்ல. உன் பையன் 1க்கு 2 அடிக்கலாம்னு நினச்சி பணத்தை போட்டுட்டான், புரியுதா? ஆனால் அது எல்லாம் இப்போ சில லட்சங்களை கொண்டு மோதி இப்போ அவனை சைபர் கமிஷனில் மார்க் பண்ணி வச்சுருக்குறாங்க. எதில் வச்சுருக்காங்க? சைபர் கமிஷனில். இவன் அதை கட்டலைன்னு சொன்னால் இவனுக்கு கோர்ட்லேருந்து ஆர்டர் வந்துடும். அப்படி உள்ள நிலைமையில் இப்போ உட்காந்துருக்கான். அதனால் எப்படியாவது பணத்தை தந்து உன் மகனை நான் மீட்டணும். கால் வந்துட்டு வா. இந்தா கர்ப்பதாமிக்கு இந்தா பணம் கிடைக்கும், காப்பாற்றி தரேன். வேறு என்னப்பா வேணும்? கிடைச்சிடும்.
கிடைச்சாச்சு, சந்தோஷமாக இருக்கலாம். வெற்றி உண்டு. பிள்ளையை பற்றி காட்டு வந்தது யார்? வாப்பா. என்னப்பா வேணும்? கால் வந்துட்டு வாங்க. கனக விஜயரின் முடிதலை தெரித்து கல்லினை வைத்தான் சேர மன்னன். இமய முதலும் மீன் கொடியேந்தி ஒளிபட வைத்தான் பாண்டியனே. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடருடமையடா. உன் மனத்துக்குள்ள ஒரு பயம், உன் பிள்ளை பாஸாகுமோ ஆகாதோ அப்படின்னு ஒரு அச்சம் உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. உன் பிள்ளை நல்ல அறிவுபூர்வமான நாலேஜ் உள்ள பிள்ளை தான். என் சக்தியால் அவள் வெற்றி அடைந்து வருவாள். நீ ஆனந்தமாக இருக்கலாம், எந்த குறையும் வராது. கல்வியை தொடர வைக்கிறேன், குழப்பமில்லாமல் நடக்கும். சரியா? வெற்றி ஆயிடுவீங்க, தைரியமாக. என்னை பார்த்து போங்க நாளை காலையில். கர்மதாமிக்கு கடலூர் போய் உட்காருங்க, கூப்பிட்றேன். 5:30 மணி ஆகிடுது. ஆளுக்கு ஒரு டீ குடிக்கலாம்னு ஒரு சின்ன ஆசை தான். எல்லோரும் அந்த கடையில் டீ காப்பி போண்டா வடை எல்லாம் வச்சுருக்காங்க. யூடியூப்பில் இதெல்லாம் போட்டுறாதீங்க.